அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாரா வேர்ல்ட் விஷன். ரமலானுக்கு முதல் நாள் என்னென்னலாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் இப்போது வீடியோவாக எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து நோம்பில் செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால இதை கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதை நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன். இதெல்லாம் கெட்டு போகாத விஷயம் அப்படிங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்து நான் இதை 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. எண்ணெயில் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதையும் பேக்கெட்டில் போட்டு அதையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வேலை டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓதுறதுக்கு தொழுறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே எல்லோரும் ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோன்னு போடுவாங்க. நானும் தான் போட்டேன். இது மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் போடுறது. இதுதான் ப்ராப்பரான நோம்புக்கு முதல் நாள் ப்ரிப்ரேஷன். நான் இது வந்து ரோல் மட்டும் வந்து ரமலானுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி செய்ய வேண்டியது முதல் நாள் செய்ய வேண்டியது இன்னும் நிறையா ஜாஸ்தியாக இருக்கும். ரோலுக்கான வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரோலுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த ரோலை மட்டும் நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். இது சிக்கன் ரோலுக்காக தான் நான் இப்போ வதக்கிட்டுருக்கேன். வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி அரிஞ்சு வதக்கிட்டு அடுத்ததாக நான் கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறமா பொரித்து வச்சுருந்த போன்லெஸ் சிக்கனையும் அதையும் இந்த மாதிரி நல்லா நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஒட்டி எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கான மசாலா இஞ்சி பூண்டு, சிக்கன் மசாலா, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோலில் நல்லா சுருட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வெஜ்ஜு ரோலும் செஞ்சு எடுத்தாச்சு. ரெண்டுத்தையுமே தனித்தனி பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றாவே ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமம் தான். அதுவும் அந்த ரோலுக்கான வேலைலாம் ரொம்ப மெனக்கெட்ட வேலை அப்படிங்கிறதுனால சாப்பாடு வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ரோலுக்கு மட்டுமே ஒரு நாள் ஆயிடுச்சு. நோம்புக்கு நாள் தான் வந்து மற்ற வேறு என்ன நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத யோசித்து நாள் செய்ய ஆரம்பிக்கணும். சில பேர் நினைக்கலாம், இது என்னத்துக்கு இவ்வளோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது என்னத்துக்கு இவ்வளோ சிரமப்பட்டு செய்யணும் அப்படின்னு. நம்ம வந்து கடையிலலாம் வந்து எப்போ வாங்கி வச்சாங்கன்னே தெரியாது. ஃப்ரோசன் ஃப்ரூட்லாம் வந்து எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம நோம்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சது, நோம்புக்கு முதல் நாள் செஞ்சதுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும்தான் வச்சுக்க போகிறோம். எப்படியும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளவே முடிஞ்சிடும். நான் இதை வந்து இது ஒரு 6 நாளைக்காக தான் நான் இதை பிளான் பண்ணி செஞ்சுருக்கேன். சொல்லப்போனால் 7வது நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சமோசா, வடைலாம் வந்து கடையில் தான் வாங்குவோம். எங்கள் வீட்டில் வந்து கஞ்சி முறை அப்படிங்கிறதுனால மற்ற வேலைலாம் இருக்கிறதுனால வடை, சமோசாலாம் வந்து கடையில் வாங்கிடுவோம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கடல் பாசியும் காய்ச்சி ஊற்றிட்டேன். இது சாப்பிட்றதுக்காக கடல் பாசி அதையும் வேக வச்சிட்ருக்கேன். அடுத்ததாக தேங்காய் வந்து கீறி அதையும் மிக்சியில் ஓட்டி அதையும் ஒரு டப்பாவில் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். இது ரோஸ் மில்க்குக்காக நான் வந்து கடல் பாசி ஆற வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் வந்து கடல் பாசியை வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். இது நல்லா யூஸாக இருந்துச்சு எனக்கு. இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்றதுக்காக கடல் பாசி காய்ச்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக அதுக்காக தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் போட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அது கூடவே மிளகாய், மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க மசிச்சுட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா பால்ஸ் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். நோன்பு திறக்கிற நேரத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் பஜ்ஜி மாவை மட்டும் கலக்கி இந்த போண்டாவை போட்டு எடுத்துட்டால் நம்மளுக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். அடுத்ததாக கடல் பாசியும் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு செய்கிறதுனால தேவையான அளவு ஜீனி போட்டுக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் பால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பாலை எடுத்து அதையும் நான் சேர்த்துக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். நார்மலாக எல்லோரும் செய்கிறவங்களுக்கு தெரியும், இந்த தேங்காய் பால் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மேலே தேங்காய் பாலோட லேயர் தனியாக தெரியறதுனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்காக அதை நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக நான் வந்து ஃபலாஃபிலுக்காகவும் நான் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சு அதையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன்.
அதையும் நம்ம உருட்டி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நைட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். எனக்கு வந்து ஒரு 6 நாளைக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சு வச்சுருந்தேன். என்னால் வீடியோவாக ஷூட் பண்ணவும் முடியல. ஷூட் பண்ணாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால நான் எடுக்கவும் இல்லை. தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது இல்லாமல் கிரேவிக்காக வெங்காயம், தக்காளி அதெல்லாம் முந்திரி அதெல்லாம் வந்து வதக்கி அதையும் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன். குருமாக்காக தேங்காய், முந்திரி, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் அதையும் நான் வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி அதையும் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து அவங்கவுங்க சமையலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கிட்டா நோன்பு நேரத்தில் அவங்களுடைய தொழுகை ஓதுறது எதுவுமே பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹும்ம பல்லிகனா ரமதான் என்ற துவாவோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு பெற தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சஹர் செய்யணும். முதல் 10ற்கான துவாவான அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துவாவை அதிகமாக துவா செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.